என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறாடா. தேவையாடா இது உனக்கு? இது தேவையா உனக்கு? கண்டவன் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணு கரிசோறு போடுனாங்க. இது தேவையா உனக்கு? இது இப்ப பாரு மாட்டிட்டு முழிக்கிற கொண்டாட்டி தொல்லைய தாங்க முடியலையப்பா. இதுல இருந்து எப்படி நான் விடுதலை ஆகிறது? அட ஆண்டவா, இதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்க கூடாதா எனக்கு? ஒரு ஆளை அனுப்பி ஏதாவது உன பண்ண முடியாதா உன்னால? ஐயோ என்னைய புலம்பிட்டு இருக்கேன் ஆண்டவா என்னவான்னு. அட ஆண்டவா, ஐடியா கொடுக்க ஆள் அனுப்பணும். அடியாள் மாதிரில ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கிறேன். அடியாள் மாதிரி ஆளை பார்த்தா பல்காதான் இருக்கிறேன். நல்ல ஐடியா கொடுப்பான்னு நினைக்கிறேன். இன்னையா என்னையா அடியாள் கிடியாளுக்குற? கொண்டாட்டி சொல்ல தாங்க முடியலையா? ஓ ஆமா, ஏதாவது உன்னை பண்ணி எப்படியாவது விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஐடியாவும் தெரிய மாட்டேங்குது ஐயா. என்ன ஐடியா வேணுமா? ஆமாங்க ஐயா. எதுக்கு? ஏதாவது பழி வாங்கி கொண்டாட்டி பழி வாங்கணும். பழி வாங்கணும். ஆனா என் பேர்ல பழி விழுவ கூடாது. வேலைக்கு எடுத்து வீட்டுல இருந்தா தெரியா அவங்க இது உங்களுக்கு என்ன வேலை விக்குது சொல்லிட்டு? 1100 ரூபா. அரிசி என்ன வேலை? 1000 2000 விக்குது போய். பருப்பு என்ன வேலை? அது 150 200 போயிட்டு இருக்கு. என்ன வேலை? என்ன ஆமாயா 300 400. வெள்ளை பூண்டு என்ன வேலை? அது ஏன் கேக்குற? சொல்ல முடியாது. வாங்கணும்னா நான் ஒரு ஆள் வேலைக்கு போனா நடக்குமா? ஆமாயா நடக்காத. வீட்லயும் போகணும். பிள்ளையாலும் ஆம்பளையாலும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாதான் நீ குடும்பம் நடத்த முடியும். வேலைக்கு போயே உன் வீட்டுல பிரச்சனை தெரிய மாட்டேங்குதா? ஆமாங்க, என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சுதந்திரமா இருந்தேன். ஆமா, கண்ட கடையில கண்டதை வாங்கி தின்னுட்டு சுதந்திரமா இருந்தேன். திங்கிறதுல பிரச்சனையா? திங்கிறதுலயும் பிரச்சனை. திங்கிறதுல என்னையா உனக்கு பிரச்சனை? அத பாப்பா, நீங்க என்ன திங்கிறது இத்தனையும் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறா இல்லையா? ஆமா, வாயில பாரு மக்களையா செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா? வீட்டுல நீ கேட்க வேண்டியது ஏமா நல்லா செஞ்சு விடுமா? ஆமா பாப்பா, அதான் போய் கேட்க போய் இங்க மண்டையில தூக்கி பொறி கட்டையை வீசுறான், பழக்க மாத்தி கட்டையை தூக்கி வீசுறான், பருப்பு மத்தியெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. என்னையா பண்ணுவாங்க? ரொம்ப கொடுங்க. இதுல இருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும்னு பாக்குறேன். எனக்கு ஒன்னும் யோசனை தெரிய மாட்டேங்குது. ஆனா இதுல என்ன தெரியுமில்ல, பழி வாங்கணும் நம்மளாத்தான் இருக்கணும். அப்ப ஒண்ணு பண்ண பழி நம்ம மேல விழுவக்கூடாது. ஓ அப்படி ஏதாவது ஒரு யோசனை. நானும் இப்ப பாரு நிரந்தர விடுதலை கேக்குறியா? இப்ப பாரியா, இப்ப பொம்பளையாளுக்கு வேலைக்கு போயிடாங்க. ஆமா, போயிட்டு வந்தது என்ன பண்றாங்க? டிவி போட்டு பாப்பாங்க, பார்த்து சீரியல பார்த்து பேசுவாங்க. அவங்களுக்கு மனசு திருப்தி ஆயிக்கிறாங்களா? ஆமா, இப்ப நான் கஷ்டப்படுறேன். ஆமா, காலையில இருந்து போய் சாயந்தரம் வரல வம்பாடு விட்டு வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி இல்ல. ஆமா, எவ்வளவு பட்டு வர்றேன். உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குமா இல்லையா? கொஞ்சம் மருந்து சத்துட்டானிக்கு வீரன். ஆமா, வீரன் கொஞ்சம் இறக்குனா தானே ஒரு 2 3 நாளைக்கு நல்லா வாரத்துல ஒரு 2 3 நாளைக்கு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு ஒரு இதுவா இருக்கும். அடுத்த நாள் சுறுசுறுப்பா வேலைக்கு போலாம் செய்யலாம். போட்டாலும் ஒண்ணு வீட்டுல போட்டு தாத்தா என்ன பண்ணுவாங்க? என்ன எப்படி சொல்ற? அப்புறம் யாரு ஏன் வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு போன விடுவாங்க? அடிக்கதான் ஏன் செய்வாங்க? தண்ணி அடிச்சு அரசாங்கமே இல்லைன்னா தண்ணி தள்ளாடி போயிடும். அப்புறம் வேற. சரி, நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. இருக்குதா? சொல்லியா? நல்ல யோசனை தான். நல்ல சொல்லு. ஏன் மேல பழி விழுந்துடக்கூடாது. நீ சிக்கவே மாட்டியா? அதுதான் வேணும். உனக்கு ஜாலியா இருப்பேன், சாக்கரையா இருந்துக்கலாம். அப்பாடா, அதேப்பா எனக்கு வேணும். சிக்கிற மாதிரி ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. எப்படி உங்க வீட்டுல வேலைக்கு போறாங்க? பைக்கு. ஐயா, பைக்கு நிறுத்திட்டு நான் சொல்ற மாதிரி செய்ய. என்ன பண்ண? பைக்கை பஞ்சர் பண்ணி விட்டுரு. பஞ்சர் பண்ணி விட்டுலாம். ஆமா, பஞ்சர் பண்ணி விட்டா மட்டும் எப்படி இதாகும்? ஆமாய்யா, பஞ்சர் பண்ணி விட்டோம்னா பைக்ல போக மாட்டாங்கல்ல. ஆமா, பைக்ல போகலன்னா அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்றது? பஸ்ல அனுப்பிவிட்டலாம்யா. பஸ்ல அனுப்பிவிட்டு. சரி, பஸ்ல அனுப்பிவிட்டுட்டீங்கன்னா உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ். எந்த பஸ்ல அனுப்புறது? அதுல ஸ்டாலின் பஸ் இருக்குல்ல. ஓ, ஸ்டாலின் பஸ். ஆமா, அரசு பஸ் கேள்விப்பட்டிருக்கேன். என்னையா ஸ்டாலின் பஸ்ங்கிற நீங்க? அரசு பஸ்ல ஸ்டாலின் பஸ்ல போறதுனால என்னையா எனக்கு விடுதலை கிடைக்கும்? அரசு பஸ் தான், தமிழ்நாடு அரசு பஸ் தான். ஆனா இந்த பெண்களுக்கு எல்லாம் இலவசமா விட்டாங்க தெரியுமா ஒரு பஸ்? அதான் அந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி கூட இருக்கும்ல ஒரு பஸ். அந்த பஸ்ஸா? முன்னாடி பின்னாடி மட்டும் பெயிண்ட் அடிச்சு. ஆமா, ஸ்டாலின் பஸ் இலவசமா போற மாதிரி. ஆமா, அந்த பஸ்ல அனுப்பிவிடு. அந்த பஸ்ல அனுப்பிச்சு விட்டா மட்டும் எனக்கு என்னையா விடுதலை கிடைக்கும்? ஒண்ணுமே உனக்கு புரியலையா? என்னதே சொல்லு. அப்படியே ஸ்டாலின் பஸ் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பஸ் வந்தது. வர்ற வழியில பொட்டோன்னு படிக்கட்டு உடச்சு கீழே விழுந்துருச்சியா? பஸ் நிறுத்திட்டு குடுக்குன்னு ஓடி போய் கண்டக்டர் டிரைவர் தூக்கிட்டு திரியுறாங்க. படிக்கட்டு ஒர்க் ஷாப் கொண்டு வராங்க. அது ஒரு பக்கம். சரி, நல்லா வந்துட்டு இருந்து பஸ் வளைவு திரும்பின ட்ரெயினிங்ல கண்டக்டர் என்ன தெரியுமா? சேரோட பிச்சுட்டு போறியா, சீட்டோட போய் வெளியே விழுந்துட்டாங்க. கண்டக்டர் உள்ள டிக்கெட் கொடுத்துட்டு வெளியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். போய் விழுந்துட்டானா? அப்படியே ரோக்காகி போச்சு. இப்ப பஸ் தான் போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா உட்கார்ந்துருக்காங்க. அந்த தரைப்பாகம் இருக்கு அந்த பாகம் கொடுத்து பொட்டோ இருக்கிறது அதுல விழுந்துட்டாங்கய்யா. இதெல்லாம் பரவாயில்ல. இப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால கண்ணாடி எல்லாம் ஓட்டுறாங்க பஸ்.
கல்லால உள்ள தள்ளிடுறேன். ஆமா காத்து பிரிய உள்ள ஓட்டணும். காத்து உள்ள நீட்டா வரும்ல, பயணிகள் வந்து உப்பசம் இல்லாம போகணும் இருக்காங்க. அப்படி. ஆமா இதெல்லாம் பரவாயில்ல. இன்னொரு பக்கம் ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கினாங்க பாரு, ஆமா கீர் பாக்ஸோட கையோட வருதியா, இல்ல கழண்டு உழுவுது. அங்க இருந்து பார்த்தா டிரைவர் கீழே இருக்கிற டயரு, இந்த பக்கம் பார்த்தா இன்ஜின், எல்லாமே தெரியுது மாதிரி பஸ்ஸியா. ஏன் உள்ள விழுந்தா களி எல்லாம் ஆளு கீழே விழுந்தா களி கபால மோச்சம் ஆயிருமே ஐயா. ஏன் பஸ்ல வச்சோன்னு தெரிஞ்சுதா? ஆமா அவன் ஸ்டாலின் பஸ்ல ஏத்தி விட்டா பழி விழுகாம அவனே, அதாவது இந்த லிப்ஸ்டிக் பஸ்ல ஏறினா டிக்கெட்டே வேண்டாம். ஆமா ஆனா எவ்வளவுக்கு டிக்கெட் இல்ல. ஆமா உனக்கு கைக்கு செலவுக்கு வர காசு கேட்டே. ஆமா இன்னொரு யோசனை சொல்றேன் கேளு. முதல் நாளைக்கு போய் உன் பொண்டாட்டி பேர்ல ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துரு. ஏன் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறேன் நீங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது. இம்சையில இருந்து விடுதலை ஆகணும்னா இன்சூரன்ஸ் வேற 50 லட்சத்துக்கு போடணுமா? உனக்கு தான் அந்த காசும் வரப்போகுது. எனக்கே நாமளின்னு உன் பேரை போட்டு வச்சுக்கா. அப்படிதான். ஆமா ஏன்னா பொண்டாட்டி பேர்ல போட்டா புரசு மாதிரி நாமளிக்கு. அப்ப பொண்டாட்டி பின்னாடி எந்த பணம் யாருக்கு வரு? எனக்கு தான் வருமா? உனக்கு தானே வரு. அப்ப ஸ்டாலின் பஸ்ல போனா கதை முடிஞ்சிடும், காசு வந்துடும். அந்த மாதிரி இன்சூரன்ஸ் உனக்கு கிளைம் ஆயிரு, உனக்கு வந்துரு. இன்னும் பாத்துக்கா, இந்த பஸ்ல இருக்கிற பிரச்சனைய வெளியில தெரியாம இருக்குன்னு என்ன தெரியுமா? இந்த யாராவது தவறி போயிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் நிவாரண ஒரு நிதி கொடுப்பாங்க ஐயா. ஓ இந்த இன்சூரன்ஸ் காசும் தந்து அவங்களும் காசு கொடுப்பாங்க. பஸ் அவங்க மேல பிரச்சனை வரக்கூடாதுல்ல, வெளியில எந்த பிரச்சனை வரக்கூடாது இருக்கா. என்ன சொல்லுவாங்க, இப்ப சாரை குடிச்சு செத்து போன என்ன பண்ணாங்க? 10 லட்சம் கொடுத்தாங்க. கள்ளச்சாரை குடிச்சு செத்து போனாங்க. ஆமா 10 லட்சம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா? அந்த மாதிரி யாராவது இந்த எல்லையில இருந்து ராணுவ வீரர் செத்து போனா சொல்லி ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் சொல்லு, நம்ம அவங்களுக்கு சரியா பயன்படுத்துறோம். மக்கள் வந்து இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் பங்கெடுத்துக்கிறாங்களாமா அரசாங்கம் மூலியமா. மக்கள் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி இப்ப நிதி கொடுத்துருவாங்களா? சொல்றதே இவங்கதான், காசு கொடுக்கறது இவங்க. அவங்கதான். உனக்கு 10 லட்சம் ஒரு 5 லட்சமோ ஏதாவது அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா அது ஒரு காசு வந்துரு. இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து இதுவும் வந்து 50 லட்சம். நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை சொக்கமா வாழலாம். இந்த மாதிரி யோசனை வேற யாராவது சொல்லி கொடுத்துருப்பானா உனக்கு? உலகத்துல எவனுமே இந்த மாதிரி ஐடியா சொல்ல மாட்டாயா. அதனால என்ன இந்த ஐடியாவை சொல்லிடாதீங்க. ஏயா என்ன மாதிரி நிறைய பேர் அலையிறாங்க தமிழ்நாட்டுல. பொண்டாட்டி பிரச்சனை, பொண்டாட்டி டாச்ச தாங்க முடியாம. அதனால நீங்க என்ன பண்ணிரு, எனக்கு கொடுத்த மாதிரி ஐடியாவை எங்களுக்கு வேற சொல்லிவிடாத. வேற ஆச்சு சொல்லலையா? ஆமா சொல்லிடாத. ஏன்னு கேளு, இப்ப வந்து என்ன பூரா எல்லாம் டாச்ச தாங்க முடியாம அவன் பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க. இந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டாலின் பஸ்ல ஏற்றி விட்டுறாங்க. அதான் ஸ்டாலின் பஸ் நிக்கிறது இல்லையா? ஸ்டாலின் பஸ்ல இவ்வளவு முக்கிய சமாச்சாரம் இருக்குங்கிறது இன்னைக்கு நீ சொல்லித்தாயே தெரியும். ஏன் ஸ்டாலின் பஸ் பேர் வச்சிருக்காங்க? ஆமாய்யா, ஸ்டாலின் பஸ்ல ஏறினா நேரம் மேல போறது கூட டிக்கெட் இல்ல. அதாவது இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதா டிக்கெட் வாங்க வேண்டாம். ஆனா இங்க இருந்து எவ்வளவு டிக்கெட் டிக்கெட் இல்லாம போலாம். அருமையான பஸ் ஸ்டாலின் பஸ், அதுக்கு பேர் வச்சிருக்கீங்க. எப்படி விடியல் அரசு? விடியல் அரசு எப்படி பஸ் பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறினா எல்லாரும் என்ன தெரியுமா, சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டாங்க, இப்ப யமனாவத்துக்கு பஸ் விட்டு இருக்காங்க. பஸ் விட்டுட்டாங்க. திராவிட மாடல் ஆச்சு. எப்படி எப்பா காலையில பஸ்ல போய் ஏறினா உயிரோட வீட்டுக்கு வருவோமா வரமாட்டோமோன்னு பயந்து அவன் எலுமிச்சம்பழத்தை மந்திட்டு பஸ்ல ஏறி போட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. எதை பிடிச்சாலும் பொத்துக்கிட்டு கீழே விழுந்துருவோம்னு பயத்திலேயே போறாங்க. உசுர கையில பிடிச்சிக்கிட்டு ஸ்டாலின் பஸ்ல போய் வரதா இருக்கு. கண்டக்டர் வெளியே விழுந்திருக்கா. என்னைக்கு டிரைவர் சீட்டோட அவன் பஸ்ஸுக்கு முன்னாடி போக போறான். இந்த பஸ்ஸோட கூட எங்க போய் குளத்துக்குள்ள இறக்க போறான்னு தெரியல. அவன் பஸ் டிரைவர் அவன் வெளியே போயிட்டு பஸ் ஏற விட்டுறான். அது வாடி தன்னால கூட மொத்த பேரையும் எமலோகத்துக்கு அனுப்பிச்சிடான். எல்லா பொருளும் இருக்குது. லிப்ஸ்டிக் பஸ்ல இனிமேல் டிக்கெட் எடுக்க வேண்டாம். யமலோகம் முத கொண்டு யமலோகத்துக்கு டிக்கெட் எடுக்கீங்க. இலவசமா? இலவசம் தான் எல்லாத்துக்கும். எந்த ஊருக்கும் போக வேண்டாம், எங்கேயுமே ஏன்னு கேளு. இப்படித்தான் இலவசம் சொல்லி கொடுக்கற எல்லாமே தரம் கட்டுதான் இருக்கு. ஏன்னு சொல்லு. அதுல இப்ப இன்னொன்னு பண்ணிட்டாங்க தெரியுமா, அந்த ஸ்டாலின் பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குயா. ஏயா இன்னைக்கு அந்த கையில காலில உளுந்து அடிபட்டு மாவு கட்டு போட்டுருப்பான் பாரு சுத்தியில. ஆமா அந்த மாதிரி இந்த பஸ்ஸுக்கு பூரா மாவு கட்டு போட்ட மாதிரி ஒரு விளம்பரத்தை ஒட்டி விட்டுறாங்க. ஆமா ஆமா அது ஸ்டாலின் பஸ் இல்லையா, அது ஏர் பஸ். அது காசு, அந்த பஸ்ல ஒண்ணா காசு கொடுக்கணும். அது நிறைய காசு வேணுமா? ஆமா அந்த பஸ்ல காசு கொடுக்கறது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சத்யா டிவி கடையோட இது சரியா, இந்த பக்கம் ஃபைப்ரோஸ் பேன் கம்பெனி என்னென்ன கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனியோட பேரையும் தமிழ்நாடு அரசு தெரியுது இல்லையா. ஆனா மத்த கம்பெனி பேர் எல்லாம் தெரியுதா? தமிழ்நாடு போட்டிருக்கேன், ஃபைப்ரோஸ் கம்பெனி போட்டிருக்கேன், சத்யா டிவின்னு போட்டிருக்கேன். அரசு பேருந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போட்டிருக்கு. இப்போ அரசு பேருந்து தனியார் பேருந்து தெரியாத அளவுக்கு இப்ப என்ன பஸ் ஓனர் தமிழ்நாடு அரசா இல்ல வசந்தனுக்கு ஓனரா இல்ல சத்யா பர்னிச்சரா அவங்களோட தான் தெரியாத அளவுக்கு இருக்கு. அந்த பஸ்ல ஏறிடாத, காசு கொடுக்கணும். அப்படியா? ஆமா, இதுல போனாதான் இலவசமா டிக்கெட் கொடுப்பாங்க. லிப்ஸ்டிக் பஸ்ல மட்டும்தான். நேரம் ஆயிருச்சு, நான் போய் முதல்ல அந்த வேலையை பாக்குறேன். எப்பா இதை யாருக்கும் சொல்லி விட்டுறாதப்பா. யாருக்கும் சொல்லுங்க, எவனுக்கும் சொல்லி விட்டுறா. ஆண்டவா நல்ல ஆளாத்தி அனுப்பிச்சிருக்கேன். போயிட்டு கிளம்பு. இன்னுமே இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க. இது ஒரு விளையாட்டுக்காக தான். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.